ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து லாஸ்ட் வீடியோவில் நம்ம 90s கிட்ஸை பற்றி பேசியிருந்தேன். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, எனக்கு தெரிஞ்ச சில கேம்ஸை வந்து நான் இப்போ சொல்கிறேன். உங்களுக்கு தெரிஞ்ச சில கேம்ஸை நீங்கள் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ எனக்கு தெரிஞ்ச கேம்ஸு, நான் விளையாடின கேம்ஸை வந்து உங்களுக்கு வந்து நான் ஷேர் பண்ண போகிறேன். எனக்கு தெரியாமல் மேபி நான் ஏதாச்சும் மிஸ் பண்ணியிருக்கலாம். இல்லை நீங்கள் ஏதாவது வந்து எனக்கு தெரியாத கேமை நீங்கள் புதுசாக விளையாடிருக்கலாம். ஸோ அப்படி இருக்க கேம்ஸ்க்கு வந்து நம்ம வந்து உயிர் கொடுக்கலாம் நான் நினைக்கிறேன். ஸோ 90s கிட்ஸோடு அது சாகாமல் 2K கிட்ஸ்க்கும் இனி வரப்போகிற கிட்ஸ்க்கும் அதை வந்து நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணி விளையாட வச்சு அதுக்கு உயிர் கொடுத்து குழந்தைங்கள வந்து நம்ம இவ்வளோ தான் மொபைலோட லைஃப் முடியல அப்படின்ற விஷயத்த வந்து நம்ம சொல்லணும்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதனால் நான் வந்து இப்போது சொல்ல போகிறேன். என்னென்ன கேம்ஸ் எனக்கு தெரியும் நான் சொல்கிறேன். ஸோ உங்களுக்கும் கண்டிப்பாக நீங்களும் எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ப்ளீஸ் கண்டிப்பாக பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேர்த்து ஷேர் பண்ணுங்கள். இந்த இயர் அதாவது இந்த சம்மரை வந்து கொஞ்சம் யோசித்து நம்மளோட 90s கிட்ஸை கூட்டிகிட்டு வாங்க. நம்ம விளையாட நம்ம குழந்தையோட மனசை நீங்கள் வந்து இப்போது கூட்டிகிட்டு வருவீங்க. நான் கூட்டிகிட்டு வர போகிறேன். ஸோ நானுமே இன்னுமே ஸ்டார்ட் பண்ணலை. இனிமேல் இந்த வீடியோ போட்டு நெக்ஸ்ட் டேலேருந்து தான் நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஸோ நான் ஸ்டார்ட் பண்ண நெக்ஸ்ட் டே நான் ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த வீடியோ நீங்கள் கேட்டுட்ருப்பீங்க. அதுக்கு நெக்ஸ்ட் டே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். உங்களால் முடிஞ்ச வரைக்கும் ஸ்டார்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம என்னென்ன கேம் வந்து நம்ம விளையாடிருக்கோம், நான் விளையாடிருக்கேன், எனக்கு என்னென்ன கேம் தெரியும்னு சொல்லி நான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, நாங்கள் வந்து ஒரு ஃபேமிலியாக, அதாவது எங்கள் சித்தி வீட்டு ரிலேஷன்ஸ்லேருந்துலாம் எல்லோரும் வருவாங்க. ஸோ அப்போ வந்து நாங்கள் வந்து பெரியவங்கலேருந்து சின்னவங்க வரைக்கும் எல்லோரும் மிங்கிள் பண்ணி தான் விளையாடுவோம் இந்த கேமு. ஸோ அந்த கேம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, பாட்டு போட்டி விளையாடுவோம். பாட்டு போட்டி அப்படின்னா, எங்கள் வீட்டில் இருக்கவங்க வந்து ஒரு 10 பேர் இருக்காங்கன்னா 5 பேர் ஒரு டீம், 5 பேர் ஒரு டீமாக பிரிஞ்சு அதில் வந்து நம்ம ஒரு நேம் ஒன்று சொல்லுவோம். ஒரு நேம்னா இப்போது வந்து பூ சொன்னோம் அப்படின்னா பூலேருந்து பாட்டு பாடணும். சிங்கம், அதாவது மிருகம் அப்படின்னு சொன்னோன்னா அந்த அனிமல்ஸ்லேருந்து ஒரு பாட்டு பாடணும். அந்த மாதிரி இப்போ இந்த டீம் வைஸில் நம்ம எவ்வளோ தூரம் பாடியிருக்கோமோ, லாஸ்ட் யாருக்கு தெரியலையோ அவங்க தான் வந்து அவுட்டு அப்படின்ற கேம் விளையாடிருக்கோம். அது வந்து பார்த்திங்கன்னா விடிய விளையாடுவோம். அப்போ வந்து நம்ம இந்த வீட்டு உள்ள அப்படிலாம் விளையாட மாட்டோம். மாடி மேலே போய்ட்டு அந்த நாங்கள் இருக்க 10 பேர் 15 பேர் இருப்போம். எல்லாேருக்கும் அவ்வளோ பெரிய பாய் போட்டு பெட்ஷீட் போட்டு லைனாக படுத்துட்டு நைட்டெல்லாம் அந்த ஸ்டாரை பார்த்துட்டு நாங்கள் வந்து அவ்வளோ ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். தேடி பார்ப்போம் எந்தெந்த சாங் அப்படின்னு சொல்லி தேடி அதுக்காக நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம். அதில் சின்ன சண்டை வரும். பட் நிறைய ஹாப்பினஸ் இருக்கும். ஒன் டே மட்டும் விளையாட மாட்டோம். அந்த 1 மந்த்தும் அந்த கேமை வந்து நாங்கள் கண்டினியூஸாக விளையாடுவோம். நெக்ஸ்ட் கேம் பார்த்திங்க அப்படின்னா, இந்த சாங்லேயே, அதாவது சாங்லேயே பார்த்திங்கன்னா அந்த எழுத்தில் வச்சு பாடுறது, அப்புறம் அந்த மியூசிக் போட்டு பாடுறது, அந்த மாதிரி விஷயம் இருக்குது. அதில் விளையாடலாம். நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா, ஒரு படம் வச்சுருப்போம். இந்த படத்தோட நேமை வந்து நம்ம நடித்து காட்டுவோம். நடித்து காட்டி அந்த படத்தை வந்து நம்ம ஆப்போசிட் இல்லை அப்படி இல்லை. இப்போது ஏதோ ஒரு படம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ராஜா ராணின்னு ஒரு படம் இருக்குது. அது ராஜா ராணி அப்படின்ற மாதிரி நம்ம நடித்து காட்டுவோம். இதில் 1 வேர்ட் 2 வேர்டுன்னு சொல்லி நம்ம கை ஆக்ஷனில் காமிப்போம். ஸோ அப்படி காமிச்சு அதை வந்து நாங்கள் விளையாடுவோம். விடிய விளையாடுவோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ராஜா ராணி விளையாடுவோம். இப்போ ராஜா ராணி வந்து நிறைய பேருக்கு வந்து தெரியவே இல்லை, என்ன அப்படின்னாலே தெரியல. ஸோ அந்த மாதிரி நாங்கள் ராஜா ராணி விளையாடுவோம். இப்போயே நம்ம விளையாடணும் அப்படின்னா ஒரு ஃபேமிலியாக தான் விளையாடுறோம். இருக்க ஒரு ஃபேமிலியில் பார்த்திங்கன்னா ஒரு 4 பேர் இருப்போம். அப்போ ராஜா ராணி திருடன் போலீஸோடு நின்று போயிடும். பட் அப்போலாம் பார்த்திங்க அப்படின்னா ராஜா ராணி திருடன் போலீஸ் மந்திரி சிப்பாய் தோட்டக்காரன் பால்காரன் அந்த காரன் இந்த காரன் நிறைய இருக்கும். ஸோ கேமும் வந்து அவ்வளோ சீக்கிரம் முடியாது. ஸோ அப்படி ஜாலியாக இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா வந்து நம்ம சாய்ஸ் விளையாடுவோம். ஸோ இதில் எத்தனை பேர் விளையாடிருக்கீங்கன்னு தெரியல, கண்டிப்பாக சொல்லுங்கள். சாய்ஸ் அப்படின்னா ஒரு பேப்பரில் வந்து 3 நேம், இப்போ ரோஸோ இல்லாட்டி வந்து ஃப்ளவர்ஸ் நேம்ஸோ இல்லை ஃப்ரூட்ஸ் நேம்ஸோ அந்த மாதிரி வந்து 3 ஒரு பர்சனுக்கு வந்து 3 பேப்பரில் அந்த நேம் இருக்கும். அந்த மாதிரி நிறைய பேர் இருக்கும். அப்படின்னும்போது ஒரு நேமை வந்து 3 பேப்பரில் எழுதி அதை வந்து குலுக்கி போட்டு யாருக்கு வந்து கடைசியாக 3 பேப்பர் வந்து ரொட்டேட் பண்ணிகிட்டே வருவாங்க, ஷேர் பண்ணிகிட்டே வருவாங்க. அந்த பேப்பரில் யாருக்கு வந்து கரெக்டாக அந்த 3 நேம்ஸும் ஒன்றா மேட்ச் ஆகுதோ அவங்க வந்து சாய்ஸ் அப்படி சொல்லி அடிப்பாங்க. அது அடிக்கும்போது பார்த்திங்க அப்படின்னா அடுத்து கூட இருக்க மெம்பர்ஸ் வந்து நம்ம கை மேலே அடிப்பாங்க. ஸோ நம்ம கையெல்லாம் வந்து பழுத்து போயிடும். அதாவது சில பேர் வந்து வேணும்னே அடிப்பாங்க, அது அவங்க ஜெயிச்சிட்டாங்களே அப்படின்ற ஒரு டென்ஷனில் காண்டில் அடிப்பாங்க. சில பேர் வந்து அவசரமாக நம்ம அடிச்சோன்னா அப்படி அடிக்கும்போது அவங்களுக்கு பாயிண்ட்ஸ் வரும். இப்போ ஃபர்ஸ்ட் லாஸ்ட்டாக மேலே வைக்கிறவங்களுக்கு பாயிண்ட்ஸ் கம்மியாக இருக்கும். ஸோ அதனால் நம்ம ஃபாஸ்ட்டாக அடிக்கும்போது கை வந்து அப்படி ரெட்டிஷ் ஆகிடும். அந்தளவுக்கு ஒரு பட்டுன்னு அடித்து ஜாலியாக இருக்கும். ரெட்டிஷ் ஆகுதோ இல்லையோ, ரத்தம் வருதோ இல்லையோ, கையில் நகம் பட்டு கீறதோ இல்லையோ, நம்ம கண்டினியூ பண்ணிகிட்டே தான் இருப்போம். அதை பற்றி கவலையே பட மாட்டோம். காற்றுல கையை ஆட்டிட்டு ஜாலியாக விளையாடிட்டே இருப்போம். ஸோ அந்த மாதிரி ஒரு கேம் இருக்குது. இப்போலாம் அந்த கேம் எங்கே இருக்குன்னே தெரியல. நம்மளும் அதை மறந்துட்டோம். இருக்க ஜென்ரேஷனுக்கு தெரியாது. ஸோ அந்த கேம் விளையாடுவோம். நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா கல்லாங்கா பார்த்திங்க அப்படின்னா ஒரு கவர் எடுத்துகிட்டு திருத்துருவா போய் சுற்றுவோம். நம்மள அப்பா அம்மாலாம் வந்து கண்டுக்கவே மாட்டாங்க. ஏன்னா நம்ம எப்படியும் போயிட்டு சேஃபாக வந்துடுவோம், சேஃபான ஒரு ஊரில் இருக்கோம் அப்படின்னு நினச்சிப்பாங்க. நம்மளும் அப்படி போவோம். எங்கே போனே நமக்கும் தெரியாது, தேடிட்டே போவோம். கவர் ஃபுல்லாக வாரிட்டு வருவோம். வந்து வீட்டு ஃபுல்லாக கல்லை போட்டு அப்படியே ஃபுல்லாக இது பண்ணி அதில் வந்து கல்லாங்கா பிடிச்சி விளையாடுவோம். ஸோ கொக்கு கல்லாங்கா அப்படி இப்படி நிறைய நேம்ஸ் இருக்குது, அப்படி விளையாடுவோம். அதுக்கப்புறம் 5 காய் வச்சு விளையாடிருக்கோம். நீங்களும் விளையாடிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். 5 காய் வச்சு விளையாடுவோம். நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா இப்போ சொன்ன கேம்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம ஃபேமிலியோட விளையாடுற கேமாக தான் நான் சொன்னேன். இந்த
எங்கள் ஃபேமிலியோட விளையாடுற கேம்ஸை வந்து நான் சொல்லியிருந்தேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸோட விளையாடுற கேம்ஸை வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.